தமிழகத்திற்கு மோடி அவர்கள் எத்தனை முறை வந்தாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். குறிப்பாக பிஜேபி, மோடி இருவரையும் இந்த தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அப்போ அந்த செல்வ பெருந்தகைக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இங்கே பாருங்க, செல்வ பெருந்தகை மோடியையும் பிஜேபியும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா, இங்கு முதலமைச்சராக இருந்தது கிடையாது. இங்கே பக்தவச்சலம், காமராஜர் போன்றவர்கள் என்ன வந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க காங்கிரஸ் கட்சியில். அந்த காங்கிரஸ் கட்சி திமுக தான் முதல்ல வந்து மொழிபெயர் அப்படின்ட்டு ஒரு ஆயத்தை எடுத்து கிட்டத்தட்ட 500 பேரை தமிழகத்தில் சுட்டுக் கொள்கின்ற அளவிற்கு போராட்டத்தை மாற்றியது. அது நிகழ்த்தியது காங்கிரஸ் கட்சி. இப்போ கூட அந்த படம் வந்திருக்கு. கொஞ்சம் கூட சூடான எதுவுமே இல்லாமல் எப்படிங்க நீங்கள் மோடி மேலே பழி போகிறீங்க? உன் கட்சியை உன்னையை கூப்பிட்டு மூஞ்சி மேலே காரை துப்பி செருப்பு எடுத்து அடிச்சிருக்காங்க. ஏங்க அதுக்காக நீங்கள் பதில் சொல்லுங்க. நமக்கு பிஜேபி பிரச்சனை கிடையாது. நம்ம கட்சியை நம்ம தயவால் அமைச்சராகி இந்தியாவில் இனி எப்பொழுதும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியே அமைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் வேலை செஞ்சது இந்த 2G ஸ்பெக்ட்ரம் போராட். அது செஞ்சது ராசா கனிமொழி. அப்போ அந்த கட்சி இனி ஒரு காலங்களில் இப்போ இல்லை, இனி எப்பொழுதும் காங்கிரஸுக்கு இந்தியாவில் இடமே கிடையாது. இன்னைக்கு நிறைய இடங்களில் காங்கிரஸ் தன்னுடைய பலத்தை இழந்து மாநில அதிகாரத்தையும் இழந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கடைசியாக 10 வருஷமாக இந்தியாவில் அதிகாரத்தை இழந்தது. இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களுடைய அதிகாரத்தை இழந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்சி வந்து இப்போ மோடி சர்ன்னு வச்சுக்கலேன், அந்த மாநிலத்தில் அந்த கட்சிகளுக்கு பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தி வரணும். அப்போ தான் வந்து இல்லைப்பா அடுத்த முறை வந்து பிஜேபி வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது அது மீண்டும் 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 வலிமையாக நினைச்சிக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு தெரியாதா? எத்தனை வருஷம் காலமாக நீங்கள் அரசியல் இருக்கிறீங்க? எவ்வளோ காலமாக நீங்கள் அரசியல் இருக்கிறீங்க? என்னை விட மூத்த அரசியல்வாதி நீங்கள். உங்களுக்கு இது புரியாதா? அப்போது திமுகவை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் போராடாதீங்க. உங்கள் கட்சி வெற்றி பெறுவதற்கு நீங்கள் போராடுங்க. உங்கள் கட்சியில் நீங்கள் அதிகமாக இந்தியா ஆண்டுருக்கீங்க. அப்போது இந்த கட்சி நல்லா செஞ்சுருக்கு. சரி, இந்தியா முழுக்க நீங்கள் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் காமராஜர் என்ன பண்ணாரு, பக்தவச்சலம் என்ன பண்ணாரு, என்ன சாதனை பண்ண சொல்லி உங்கள் கட்சி வளர்த்துக்கு வெளியே போகிறேன்னா அடுத்த கட்சி வரதை பார்த்தா வேறு எது வெக்கமான உங்களுக்கு. ஸோ அதான் சொல்லுவாரேன், திமுகவுக்கு அடிமையாக இருக்காது, திமுக கூட்டணியில் இருக்க தவறு கிடையாது. ஆனால் திமுக கட்சியே நீ இருக்காது. பேருக்கு காங்கிரஸ் வச்சு பேர் வச்சுக்கின்னு நீ திமுகவுடைய ஆட்களாக இருக்காதுங்கிறதான் நம்ம சொல்கிறோம்.